ஏலம் கல்விசாரை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி தினம் ஒரு வாழ்வியல் என்ற வாழ்வியல் பாடப்பகுதியில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது சான்றோர் என்பவர் யார், சான்றோர் வழியில் நடப்பது என்பது என்ன, எப்படி நாம் சான்றோர்கள் ஆவது என்பதை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். முதலில் சான்றோர்கள் என்றால் சான்றாண்மை உடையவர்கள். அப்படி என்றால் அந்த சான்றவர்களின் குணங்களை எப்படி நாம் அறிந்து கொள்வது, யார் சான்றாண்மை உடையவர்கள் என்பதை நமக்கு இங்கே ஒரு சில உதாரணங்கள் மூலம் நாம் இன்றைய வாழ்வியல் பகுதியில் பார்க்கின்றோம். பொய் பேச மாட்டார்கள். சான்றோர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் பேச மாட்டார்கள். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். பிறருடைய பொருளை திருட மாட்டார்கள். ஒருவர் துன்பப்படுகின்ற போது ஓடோடி சென்று உதவி செய்வார்கள். அவர்களால் நன்மை இருக்கின்றதோ இல்லது அல்லது தீமை இருந்தாலும் ஒருவர் துன்பப்படுகின்ற போது ஓடோடி சென்று உதவுவது. மேலும் ஒருவர் தன்னை உயர்வாக பேசுகின்ற போது சந்தோஷப்பட மாட்டார்கள். ஒருவர் தன்னை இகழ்வாக பேசுகின்ற போது, இழிந்து பேசுகின்ற போது, பொறாமையால் இழி செயல்களை செய்கின்ற போது அதை பற்றி கவலையும் படமாட்டார்கள். அமைதியாக இருந்து விடுவார்கள். மேலும் சிக்கனமான வாழ்க்கை, ஒரு ஆடம்பர மோகத்தில், இன்றைய கலி உலகில் எல்லாம் ஆடம்பர மோகத்திற்குள் அடிமைப்பட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சான்றோர்கள் அந்த நெறியை கடைபிடிக்க மாட்டார்கள். தேவை எது என்பதை அறிந்து தேவைக்கு ஏற்ப செலவு செய்து சிக்கனமாக தன்னுடைய வருமானத்தை சேமித்து தேவைகளை நிறைவேற்றி, அன்றாட தேவைகளை நிறைவேற்றி அதிலும் ஒரு பகுதியை அறநெறியில் செலவிடுவதற்காக சேமித்து வைப்பார்கள். இத்தகைய குணம் உடையவர்கள் சான்றவர்கள். மேலும் தன்னுடைய வருவாயில் ஒரு பங்கை, 4/1 அறநெறியில் செலவிட வேண்டும். இதுதான் சான்றாண்மைக்கு அழகு. எப்படி என்றால், ஒரு மன்னன் இருக்கின்றான். எல்லாவித செல்வ சிறப்புகளோடு அந்த மன்னன் வாழுகின்றான். ஆனால் அவனுக்கு மனதில் நிம்மதி என்பது இல்லை. அப்படி ஒரு நாள் தெருவலம் வந்து கொண்டே இருக்கின்றான். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு ஏழை விவசாயி மிகுந்த சந்தோஷத்தோடு அங்கே ஆடிப்பாடி இருக்கின்றான். அடுத்த வேலை செய்தால் மட்டும்தான் உணவு என்ற நிலை இருக்கின்ற போது அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழுகின்றான். அப்போது அவனிடம் சென்று கேட்கின்றார், எப்பா, நீ இவ்வளவு சந்தோஷத்தோடு வாழுகின்றாயே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், நான் உழைக்கின்ற வருவாய், அதாவது எனக்கு வருகின்ற அந்த உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை என்னுடைய பெற்றோரை கவனிப்பதற்காக கொடுக்கின்றேன், ஒரு பகுதியை என்னுடைய சகோதரர்களுக்காக கொடுக்கின்றேன், ஒரு பகுதியை என்னுடைய மனைவி மக்கள் வாழ வேண்டுமென்று கொடுக்கின்றேன், ஒரு பகுதியை நான் தான தர்மங்கள் செய்வதற்காக அற செயல்களுக்காக செலவிடுகின்றேன். எனக்கென்று நான் எதையும் வைத்து கொள்ளவில்லை. நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலினால் வருகின்ற நன்மை என்னை பாதுகாக்கும் என்ற தன்மையோடு நான் சந்தோஷமாக வாழுகின்றேன் என்று அவர் சிரித்து கொண்டே சொல்லுகின்றார். இன்றைய காலத்தில் மக்கள் தர்மம் செய்வதற்கு தயங்குகின்றார்கள். தர்மம் செய்வது என்றாலும் தன்னுடைய பெயர் புகழ் தனக்கு வெளியில் தெரியப்பட வேண்டும் என்ற நிலையில் அந்த தர்மத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அது தர்ம கணக்கில் சேராது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். எதிர்பார்த்து செய்வது எதுவும் தர்ம கணக்கில் எழுதப்பட மாட்டாது. அதுபோல்
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்மை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இதை இந்த ஏழை விவசாயி உணர்ந்திருக்கின்றார். மேலும் சொல்லுகின்றார், நான் யாருக்கும் துன்பம் கொடுக்கவில்லை, யாருடைய பொருளையும் திருடவில்லை, யாரும் வேதனைப்படும்படியாக என்னுடைய வாயிலிருந்து எந்த பேச்சும் வரவில்லை. ஆகையால் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று அங்கே அவர் சொல்லுகின்றார். மேலும் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்கின்றார். அந்த கடமையை சரியாக செய்வதன் காரணமாக மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றார். ஆகவே சான்றோர் என்பவருக்கு அழகு இதுதான். தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது, தான் சம்பாதிப்பதை எப்படி சேமித்து அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும். பிறருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாமலும், பிறருடைய வளர்ச்சியை பார்த்து அங்கே பொறாமையால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்காமலும், நாம் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்மை வளர்த்து கொண்டு நாம் அறநெறியில் வாழ்ந்து நம்முடைய இந்த பிறவி என்ற பிணியிலிருந்து விடுபட வேண்டும் என்று இறை சிந்தனையோடு அறநெறி தவறாது வாழ்பவர்கள் யாரோ அவர்களே சான்றோர்கள். சான்றோர்கள் நல்ல நட்பை தெரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய அந்த கல்வியும் அவர்களுடைய அந்த அறிவும் அவர்களுக்கு ஒரு அழியாத செல்வமாக அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும். இந்த உன்னத உண்மையை அறிந்து கொண்டவர்கள், எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் சான்றோர்கள். அந்த சான்றோர்களோடு நட்பு வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உயர்ந்த உன்னத நிலையை அடைய முடியும். ஆகவே சார்ந்தவர்களுக்கு அழகு எது, சார்ந்தவர்களுடைய குணநலங்கள் எது என்பதை அறிந்து இத்தகைய குணநலங்கள் இருப்பவர்களோடு அங்கு நாம் உறவு வைத்திருந்தால் நாமும் உயர்ந்தவர்களாக, வாழ்க்கையில் சிறந்தவர்களாக, வாழ்வில் பல வெற்றிகளை தேடி நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோக வாழ்விலும் அறநெறி தவறாது வாழ்வதால் மேலோக வாழ்வாகிய அந்த தர்மீக வாழ்விலும் அந்த இறப்பு பிறப்பில்லாத அந்த பேரின்ப வாழ்வை அடைய முடியும். இதை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். இது இன்றைய வாழ்வியல் நீதியாக இங்கே நாங்கள் அருளுகின்றோம். ஐயா.